உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சுக்கிரன், செவ்வாய், மீனத்தில் சூரியன், ராகு, புதன். முதலில் மேஷம். வார ஆரம்பத்திலேயே சூரியன் 12ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்கின்றார். 11ஆம் இடத்தில் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியும். மனதில் தைரியம் பிறக்கும். எடுத்ததை செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும். 6ஆம் இடத்தில் கேது மிக அற்புதமான நிலையில் பலன் தருவதால் உங்களுக்கு வருகின்ற தீமைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். புண்ணிய திருத்தலங்கள் சென்று சேமிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முயற்சிகள் நிறைவேறும். நிதி நிலைமையில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது. சனி பகவான் நல்ல பலமுடன் இருப்பதால் புதிய தொழில்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதன் பலவீனமாக இருப்பதால் தேவையில்லாத சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். செயலை அவசரமாக செய்துவிட்டு ஏன் செய்தோம் என்று வருத்தப்படுவீர்கள். விரயத்தில் ராகு இருப்பதால் உடல் நல பிரச்சனைகள் வரலாம். ராசிக்குள்ளேயே குரு இருப்பதால் பண விவகாரங்களில் சற்று கவனம் தேவை. இல்லாவிட்டால் கடன் வந்துவிடும். யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். வேலை மாற்றம் ஏற்படலாம். பரிகாரம்: துர்க்கையை வழிபட தொல்லைகள் அகலும். அடுத்தது ரிஷபம். சுகாதிபதி சூரியன் வார தொடக்கத்திலேயே மீனராசிக்குள் பிரவேசித்து ராகுவுடன் சேர்கின்றார். சூரியனை பொறுத்தவரை அவர் பலமாகவே இருக்கின்றார் என்றாலும் கூட ராகுவின் இணைப்பு ராசிநாதனுக்கு இருப்பதால் அவருடைய வலிமை சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு ஆத்ம பலம் வழிநடத்தும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உங்களுக்கு பலன் அளிக்கும் வண்ணம் இருக்கின்றார். புத ஆதித்ய யோகம் ஏற்படும். புத்தி கூர்மையால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே சனி. அதனால் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. தொழில் போட்டிகள் சற்று அதிகரிக்கலாம். எல்லோருடனும் அனுசரணையுடன் நடந்து கொள்ளுங்கள். அவசர முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்வதிலிருந்து விடுபடுங்கள். மீனராசியில் புதன் தயக்கமும் சோம்பலும் ஏற்படும். பரிகாரம்: முருகனை வழிபட நன்மைகள் விளையும். அடுத்தது மிதுனம். தைரிய ராஜஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் இடத்தில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். அவர் ராசிநாதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த இடத்தில் புதன் ராகுவோடு சேர்ந்திருப்பதினாலும் நீசமடைந்திருப்பதனாலும் அவருடைய பலம் குறைந்திருக்கிறது என்பதால் பெரிய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதே சமயம் சுக்கிரன் பலம் பெற்று வளம் வருவதால் பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய வாகன யோகம் கிடைக்கும். புதிய வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும். பொதுவாகவே அஷ்டமச்சனி நீங்கிய நிலையிலும் தசாபுத்தி சரியில்லாத மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இப்போது ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ராசிநாதன் பலம் குறைவாக இருப்பதாலும் செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் பிரச்சனை சற்று அதிகமாக இருக்கிறது. 4ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்கள். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை தவறாமல் ஆராதித்து வாருங்கள். அடுத்தது கடகம். தன குடும்பாதிபதி சூரியன் மீனராசியில் உங்கள் ராசிக்கு அதாவது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக நல்ல அமைப்பு. சுக்கிரன் 3இல் சஞ்சரித்தாலும் உங்களுக்கு நன்மையே செய்வார். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பெண்களால் நன்மை உண்டு. 3ஆம் இடத்தில் உள்ள கேது மிக நல்ல விதமாக செயல்பட வைப்பார். ஆன்மீக நாட்டங்களும் கோயில் தரிசனங்களும் அதிகரிக்கும். குரு உங்கள் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் எந்த பிரச்சனை வந்தாலும் அது கட்டுக்குள்ளே தான் இருக்கும். பெரிய அளவில் பாதிக்காது. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உருவாகலாம். செவ்வாயின் நிலை உங்களுடைய முன்கோபத்தை அதிகரிக்கும் என்பதால் கவனம் தேவை. குறிப்பாக சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். எதிர்பாராத இடமாற்றங்களும் நிகழலாம். 19/3/2024 முதல் 21/3/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சிவனை வழிபட நினைத்தது நடக்கும். சிம்மம். ராசிநாதன் சூரியன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே அஷ்டம ராசியில் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். ஆனால் குரு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நல்ல யோகங்களை வழங்குகின்றார். திருமணம், குழந்தை பாக்கியம் முதலியவை கிடைக்கும். ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சுக்கிரனுடைய பார்வை ராசியில் விழுகின்றது. புதன் 3இல் இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர் நன்மைகள் செய்வார். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல் வாய்ப்புகள் வரும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு பல கிரகநிலைகள் சற்று பலவீனமாக இருப்பதால் எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வாகனங்கள் அவ்வப்போது பழுதாகும். கொடுக்கல் வாங்கல்களில் மிகுந்த கவனத்தோடு இருங்கள். 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுக்கு தெரியாமலேயே இடையூறு செய்வதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள்.
21/3/2024 முதல் 24/3/2024 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சூரியனை வழிபட பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது கன்னி. ராசிநாதனோடு சூரியன் சேர்ந்து ராசியை பார்க்கிறார். புதன் பலவீனமாக இருந்தாலும் உங்கள் ராசியை 7ஆம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். சனி உங்களுக்கு வெற்றி தரும் அமைப்பில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி அடையும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் பலம் பெற்று 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உறவினர்கள், சகோதரர்கள் உதவுவார்கள். தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கும். வீடு அல்லது மனை வாங்கும் யோகமும் உண்டு. குரு 3இல் இருப்பதால் புதிய முதலீடுகள் வேண்டாம். 7ஆம் இடத்தில் ராகு சூரியனோடு இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உடல் நலனிலும் அக்கறை தேவை. குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டும். எதிர்பார்ப்புகள் அதிகம் வேண்டாம். சிலர் புதிய கடன்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். பரிகாரம்: அம்பிகையை வழிபட உங்களுக்கு நம்பிக்கையில் பிறக்கும். வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது துலாம். லாபாதிபதி சூரியன் வார துவக்கத்திலேயே மீன ராசியில் ராகுவோடு இணைகிறார். அங்கு புதனும் அவரோடு இணைந்து யோகத்தை ஏற்படுத்துகின்றார். சுக்கிரன் பலம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புண்டு. வெற்றி பெறக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். பிள்ளைகளிடம் கனிவுடன் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை கண்காணித்து அன்பு செலுத்துங்கள். செவ்வாய் பலவீனமாக இருக்கின்றார். உறவினர்கள் மற்றும் சகோதரர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். கேது விரைஸ்தானத்தில் இருக்கின்றார். அவ்வப்பொழுது தூக்கம் வராமல் மன சஞ்சலங்கள் உண்டாகும் வாய்ப்புண்டு. அதே நேரத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கோயில்களுக்கு செல்வதால் நிம்மதி கிடைக்கும். பரிகாரம்: மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். நல் வாழ்வு கிடைக்கும். அடுத்தது விருச்சிகம். 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் 5ஆம் இடத்திலேயே மீனராசியில் பிரவேசிக்கின்றார். கலத்தரஸ்தானாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இணைகின்றார். சப்தமாதிபதி பலமாக இருப்பதால் கணவன் மனைவி உறவுகள் நன்றாகவே இருக்கும். ஆடம்பர செலவுகள் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும். கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள குறைகள் மட்டுப்படும். அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்தி ஒன்று வந்து சேரும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவார். குரு, ராகு, சனி போன்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இல்லை. ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் பிரச்சனை கவலை கொடுத்து கொண்டே இருக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். 4ஆம் இடத்தில் உள்ள சனி அவ்வப்பொழுது மனச்சங்கடங்களை ஏற்படுத்துவார். வீடு நிலங்கள் வாங்குகின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கை தேவை. சூரியன் பலவீனமாக இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 17/3/2024 காலை 4:08 முதல் 19/3/2024 காலை 1:23 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். பரிகாரம்: கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகும். அடுத்தது தனுசு. பாக்யாதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலே நுழைகின்றார். ராகுவோடு சேர்கின்றார். 6-11 சுக்கிரன் பலம் பெற்று 3ஆம் இடத்தில் அற்புதமாக இருப்பதால் எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். தொழில் வணிகம் சிறப்படையும். புதிய பதவிகள் கிடைக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது இவைகளுக்கு துணை செய்யும். ராசிநாதன் குரு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நன்மை வரும் தகுதியை இந்த ராசிக்காரர்கள் பெறுகின்றார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புண்டு. 2 விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். தாயார் ஸ்தானமான 4ஆம் இடம் சூரியன், ராகு முதலிய கிரகங்களால் பலவீனமடைந்திருப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் உடல் நலத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் சிறிய சிறிய பிரச்சனைகள் உருவாகலாம். மனைவி மற்றும் நண்பர்களிடமிருந்து உரசல் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டமம் 19/3/2024 காலை 1:24 முதல் 22/3/2024 காலை 1:12 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்கவும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையும், பலன்கள் விளையும். தினமும் லட்சுமி நாராயணரை வழிபடுவது சிறப்பு. அடுத்தது மகரம். அஷ்டமாதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் பிரவேசித்திருக்கிறார். குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். ஆத்ம விவேகம் அதிகரிக்கும்.
3ஆம் இடத்தில் புதன் நீசம் வலிமை உணர்ந்திருப்பதாலும் பாக்கியாதிபதியாக இருக்கின்றார். சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண பிரச்சனைகள் இருக்காது. ராகு பலம் பெற்று 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சனியினால், அதாவது 7 சனியினால் ஏற்படும் சிரமங்களை ராகு பகவான் குறைப்பார். வெளிநாட்டு வேலை கிடைக்கும். 4ஆம் இடத்தில் குரு என்பதால் அவ்வப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். தாயாரின் உடல் நிலையிலும் தந்தையின் உடல் நிலையிலும் கவனம் தேவை. காரணம், தந்தை ஸ்தானமான 9ஆம் இடத்தில் கேது இருக்கின்றார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். யாருடனும் பகித்துக் கொள்ளாதீர்கள். காரணம், செவ்வாயும் சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். சந்திராஷ்டமம் 22/3/2024 அதிகாலை 1:13 முதல் 24/3/2024 பிற்பகல் 2:05 வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம், கணபதியை வணங்குங்கள். உங்கள் கவலைகள் பறந்தோடும். ஞாயிறு மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். அடுத்தது கும்பம். சப்தமாதிபதி சூரியன் இதுவரை உங்கள் ராசியில் பிரவேசித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது 2ஆம் இடத்தில் அவர் நகர்ந்திருக்கின்றார். ராசியில் சுகாதிபதி சுக்கிரன். சுபச்செலவுகள் நடக்கும். சுபச்செலவுகளுக்காக சமயத்தில் கடன் வாங்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரங்கள் ஓரளவு நல்லபடியாகவே இருக்கும். ராசிநாதனோட சுக்கிரன் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சுற்று மறைந்து குடும்பத்தில் நிம்மதி தலைதூக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். செவ்வாய் ராசியிலே இருப்பதால் துணிச்சல் இருந்தாலும் முன்கோபம் அதிகமாக இருக்கும். குரு, ராகு, கேது முதலிய பாவ கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. ராகு 2ஆம் வீட்டிலும் கேது 8ஆம் இடத்திலும் சஞ்சரிப்பதால் உடல் நலக்குறைவுகள் ஏற்படலாம். குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில்களை ஆரம்பிக்க வேண்டாம். 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள். புதன் 2ஆம் இடத்தில் நீசமடைந்திருப்பதால் நினைவு தடுமாற்றங்கள் இருக்கும். யோசனை இல்லாமல் காரியங்கள் செய்துவிட்டு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பரிகாரம், அனுமனை வணங்க, அனைத்தும் நன்மையாக விளையும். அடுத்தது மீனம். சுக்கிரன் 12இல் சஞ்சரித்தாலும் கூட ஓரளவு நன்மையை செய்வார். தூக்கம் வராமல் மனக்கவலையால் தவித்த உங்களுக்கு இவ்வாரம் ஓரளவு முன்னேற்றம் இருக்கும். பண வரவும் உண்டு. வேலை தேடுபவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைத்துவிடும். 2ஆம் இடமாகி தனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பண நெருக்கடிகள் குறையும். புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகளும் பாராட்டுதலும் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உயர்வார்கள். பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால் மீனராசிக்காரர்கள் எதிலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உடலில் உஷ்ண நோய்கள் ஏற்படலாம். வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விரயஸ்தானத்தில் சனி இருப்பதால் வீண் பிரச்சனைகள் வரும். ராசியில் ராகுவும் இருப்பதால் விட்டு கொடுத்து சென்றால் உடைய கணவன் மனைவி உறவுகள் அவ்வப்பொழுது உரசல்களோடு இருக்கும். பரிகாரம், குலதெய்வத்தை வணங்க, குடும்பம் செழிக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இடத்தில் விளக்கேற்றி வாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.